இப்பொழுது தேங்காய் சட்னி தயார் செய்ய போகிறோம். தேங்காய் சட்னி தயார் செய்வதற்கு ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம். 4 பச்சை மிளகாய் கிள்ளி எடுத்து போட்டு வச்சுருக்கோம். பூண்டு 2 பற்கள் பூண்டு சேர்த்துருக்கோம். பொட்டுக்கல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கோம். உப்பு சிறிதளவு சேர்த்துருக்கோம். கொத்தமல்லி இலை இருந்தால் கொத்தமல்லி இலை சிறிது சேர்த்து கொள்ளலாம். இப்பொழுது நமக்கு மிக்சியில் அரைத்தெடுத்த தேங்காய் சட்னி தயாராகிவிட்டது. இதற்கு இப்பொழுது தேங்காய் சட்னிக்கு தாளிப்பதற்கு பார்த்து விடுவோம். இரும்பு கடாய் வச்சுருக்கோம். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துருக்கோம். எண்ணெய் சூடானதற்கு பிறகு கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை கால்சியம் இருக்குது, அது சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்பொழுது நமக்கு சட்னி தயார். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைத்து எடுத்துக்கொள்ளலாம். சுவையான சட்னி தயார். நன்றி.